நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரச்சனை நிறையா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆகாஷும் ராகவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேணாம், நம்ம இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு தான் பிரச்சனை வருது, அதனால் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம அபியோட வீட்டில் அபியோட அப்பா சிவராமன்கிட்டயே நாங்கள் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் அணுவுக்கு தாங்க முடியாத வருத்தம், என்னதான் முடியாது, இல்லை நான் உங்களை விரும்பலை அப்படி இப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மனசில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இது அபிக்கும் நல்லாவே புரிஞ்சு போகுது. இது வரைக்கும் கொஞ்சம் டவுட்டில் இருந்த அபிக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போகுது. அக்கா வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாசை விரும்புகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ அபிக்கு தெரிஞ்சிருது. ஸோ ராகவும் ஆகாஷும் காரில் ஏறி அவங்க ஊருக்கே கிளம்பிடுறாங்க. ஆனால் பின்னாடியே நம்ம அபி அணுவை அழைச்சிக்கிட்டு நம்ம ஆகாஷை தேடி கிளம்பிட்டாங்க. இதுதாங்க அப்கமிங்கில் நடக்க போகுது. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவுக்கு சர்ப்ரைஸாக ஃபோன் பண்ணி வர வச்சு ஸோ நம்ம அணுவையும் ஆகாஷையும் தனியாக பேசிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசி தங்களோட காதலை வெளிப்படுத்திக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் போய் வீட்லேயே பேச போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.